ஹலோ மக்களே, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஜூன் மாதத்துக்கான பாமாயில் பருப்பை ஜூலையில் பெறலாம். சென்னை ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூன் மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை ஜூலை மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களுக்கு மே, ஜூன் மாதங்களுக்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை ஜூலை மாத முதல் வாரத்துக்குள் விநியோகித்து முடிக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் விலைவாசியை கட்டுப்படுத்தி ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தினை பாதுகாக்கவும் ஊட்டச்சத்துடன் கூடிய உறுதிப்படுத்திடும் நோக்கிலும் அன்றைய முதல்வர் கருணாநிதியால் 2007ஆம் ஆண்டு முதல் குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் வழங்கும் திட்டம் நாட்டிலேயே முதலாக தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக 2.23 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் தலா 1 கிலோ துவரம் பருப்பு ₹30க்கும் 1 லிட்டர் பாமாயில் ₹25க்கும் மானிய விலையில் வழங்கி வருகிறது. 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 7381.91 கோடி மதிப்பிலான 7,396 மெட்ரிக் டன் பருப்பு மற்றும் ₹7,315.96 கோடி மதிப்பிலான 64,50,000 பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்யப்பட்டு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் தகுதி வாய்ந்த குடும்ப அட்டைகளுக்கு தொடர்ந்து விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. தேர்தல் நடைமுறையின்படி காரணமாக மே 2024ஆம் ஆண்டு மாதத்திற்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டது. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜூன் மாதத்தில் ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பாமாயில் துவரம் பருப்பு கொள்முதல் செய்யப்பட்டு விநியோகத்திற்குட்பட்டு வருகிறது. எனினும் பற்றாக்குறை காரணமாக பலர் பாமாயில் துவரம் பருப்பை பெற முடியவில்லை. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய திமுக மற்றும் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கடந்த மே, ஜூன் மாதங்களில் குடும்ப அட்டைகளுக்கு பருப்பு, பாமாயில் வழங்கப்படாதது குறித்து கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் அனுமதி பெறுவதில் தாமதம் ஏற்பட்டது. அதன் பிறகு 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் தேவையான துவரம் பருப்பு ஆர்டர் செய்யப்பட்டு அனைத்து நியாய விலைக் கடைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. வரும் ஜூலை மாதம் முதல் வாரத்துக்குள் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் மே மற்றும் ஜூன் மாதத்துக்கான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் சக்கரபாணி பதிலளித்தார். இந்நிலையில் பொது விநியோக திட்ட குடும்ப அட்டைதாரர்கள் ஜூன் 2024 மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை ஜூலை 2024ஆம் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை இன்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஜூன் மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை பெற இயலாத ரேஷன் அட்டைதாரர்கள் ஜூலை மாதம் முதல் தேதியிலிருந்து மாதம் முழுவதும் பெற்றுக்கொள்ளலாம் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பு ரேஷன் அட்டைகளுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது. தேங்க்யூ.